Hello friends, welcome to Taj Investments. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரத்துக்கான ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ வெளியாக இருந்துச்சு. அந்த ஐபிஓ வந்து வெளியான நாள்லேயே நல்ல ப்ராஃபிட் எல்லாருக்குமே. அதாவது என்னென்னா ஒரு 114% வந்து கூட லிஸ்ட் ஆனுச்சு. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நெறைய பேர் என்னன்னா, இந்த ஸ்டாக்க வந்து ரூ. 70 பிரைஸ் பேண்ட் இருந்தாலும், அது ரூ. 150 அது அப்படியே 100% மேல உங்களுக்கு ப்ராஃபிட் எல்லாருக்கும் கிடைச்சது. ஸோ அதனால இது என்ன ஆகும்னா, நெறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஷேர் வந்து அலாட் ஆயிருச்சுன்னா, இப்போ முதலீடு செஞ்சிருந்தவங்க லாங் டைம்ல பிளானிங் இருக்குன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஷேர வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாம். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு பார்ஷியலா புக் பண்ணிட்டு, அத வந்து உங்களோட பார்ஷியல் உங்க ப்ராஃபிட்ட எடுத்துட்டு, மீதி இத வந்து லாங் டெர்ம்க்கு நீங்க ஹோல்டு பண்ணலாம். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் மந்த்ல வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து அதிகமான அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த இந்த இயர்லயே வந்து மார்ச் மந்த்துக்கு அப்புறமே செப்டம்பர் மந்த் தான் வந்து இந்த அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ட்டே வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2, 3 ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகி இருக்குது. அதில வந்து இந்த மன்பா ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து 23ஆம் தேதி லிஸ்ட் ஆகுது. ஸோ இஷ்யூ பிரைஸ் வந்து 150 0.84 க்ரோருக்கு அவங்க இஷ்யூ பண்றாங்க. ஸோ த லாட் சைஸ் வந்து 125. அம் இது ஒரு ஷேர் லிஸ்ட் ஆகுது. இது இல்லாம அடுத்த இன்னொரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஷேரும் லிஸ்ட் ஆக போகுது. அது வந்து 25ஆம் தேதி அந்த இது வந்து லிஸ்ட் ஆகுது. மினிமமா வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து 14,300 இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். பப்ளிக் வந்து 5478 லெவல்ல வந்து இது லிஸ்ட் ஆக போகுது. ஏற்கனவே இந்த டேட்டாவ நான் உங்களுக்கு சொன்னேன். இதாவது என்னன்னா, இந்த இந்த வருடத்துக்கான அதிகபட்சமான ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் வந்து பை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 கோடிக்கு அவங்க பை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா, இந்த யுஎஸ்ல ரேட் கட் நடந்ததுனால, இது வந்து நெறையா ஃபண்ட் வந்து இந்தியாவுக்கு வருது. இது வந்து ஒரு நல்ல சைன். இது வந்து இன்னும் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்ட வந்து குடுக்கலாம் நெக்ஸ்ட் வீக்கோட ஷேர் மார்க்கெட்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 2000 பேருக்கு வந்து ஜாயினிங் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஒரு 700 பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கியமான நியூஸ் வந்து டெக்கமோட முன்னாள் அ சிஇஓ வந்து ஜெகதீஷ் மித்ரா, அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ப உருவாக்கி 5 வருஷத்துல வந்து ஒரு 800 பேர்லேருந்து ஒரு 1000 பேருக்கு வந்து ஜாப் தர்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி வந்து டிசிஎஸ் வந்து போலாண்ட்ல ஒரு டெலிவரி சென்டர் அரேஞ்ச் பண்றாங்க. அதுல வந்து அவங்களோட ஆப்பரேஷன எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு 1200 பேருக்கு வந்து ஜாப் குடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.